பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டினியூவாக பண்ணுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எத்தனை பேர் நம்மளை இடைஞ்சல் பண்ண வருவாங்க, நம்மளை இரிட்டேட் பண்ண வருவாங்க, டெய்லி ஒரு பிரச்சனையோடு நம்மக்கிட்ட வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் தயவு செஞ்சு உங்களோட எனர்ஜியையும் உங்களோட டேவையும் அவங்களுக்காக என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட முன்னேற்றத்துக்காக மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட டேவை ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போயுமே நான் எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்றதை நான் ரெகுலராகவே படித்து பார்ப்பேன். ஸோ மோஸ்ட்லி வர்ற எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் டக்கு நான் ரீப்ளே பண்ணிவிடுவேன். இதில் நிறைய பேர் டவுட்ஸ் எல்லாம் கேட்பீங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாருமே காமனாக என்கிட்ட எப்பயுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, நிறைய கடன் இருக்குது, நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இன்கமே பத்தலை, எவ்வளோ கையில் அமௌண்ட் வந்தாலும் எங்களுக்கு வந்து கையில் பணம் தங்க மாட்டேங்குதுன்றது நிறைய பேர் சொல்கிறீங்க. ஏன்னா எங்கள் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் கடனும் இன்க்ரீஸ் ஆகிடுது, எனக்கு வந்து பேலன்ஸே பண்ண முடியல. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் பட்ஜெட் போட்டு நடத்துகிறேன், நான் அதிகமாக செலவு பண்ணுறதில்ல, நான் ஆடம்பரமாக செலவு பண்ணுறதில்ல, ஆனாலும் எனக்கு வந்து கையில் ஏன் காசு தங்க மாட்டேங்குது, நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணத்தை சேர்த்து வைக்கிறேன், ஆனால் அது வந்து என்னால் பண்ண முடியல. இப்போ நிறைய பேர் நம்மளே சொல்லுவோம்ல, இப்போ நான் வந்து கோல்டு வாங்குறதுக்காக பணத்தை சேர்த்து வச்சேன், ஆனால் என்னால் அது கோல்டு வாங்க முடியல, அது வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு வண்டிக்கு ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிருக்கும், அந்த மாதிரி செலவாயிடுது. ஸோ இதுவுமே என்னால் வந்து கையில் நிற்கலன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, சில மெத்தட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நானேனாலும் ஃபஸ்ட்லேருந்து இப்போ நிறைய 10 வருஷமாக 15 வருஷமாலாம் நான் இது பண்ணலை, 4 இயர்ஸாக தான் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். அது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒன்ஸ் நான் அந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயம் என்னோடய லைஃப்பில் வந்து பாசிட்டிவாக நடந்திருக்கு. அதை என்னாலே சில நேரத்தில் வந்து நம்ப முடியாது. அப்போ நான் நினச்சது என்னென்னா, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம லைஃப்பில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டதுனால, பாசிட்டிவாக நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிட்டதுனால நமக்கு இது நிறையா விஷயம் வருது. முக்கியமாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகுது, கடன் குறையிறது. கரெக்டாக நம்ம ஒரு விஷயத்துக்காக சேர்த்து வைக்கிறோன்னா அந்த பொருள் நம்ம வந்து எடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நமக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதனால் 4 இயர்ஸுக்கு முன்னாடி நான் பேசிக்காக என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணேங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு நீங்களும் அதை பண்ணுங்கள். ஸோ என்னோடய லைஃப்பில் நான் கடன் அடைச்சிட்டு ஃபினான்ஷியலாக எனக்கு ஒரு க்ரோத் வந்தது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா, என்னோடய லைஃப் ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டது தான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது அதுக்கு முன்னாடிலாம் வந்து 8 மணி 7:30 மணிக்கு தான் நான் இருந்துப்பேன். பட் என்னோடய லைஃப் சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக நான் பிரம்ம முகூர்த்த நேரத்துலாம் ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்பிரிச்சுவலாக நான் ஒரு விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்றதே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டது. அதாவது காலையில் 3:30 to 5:30 வந்து பிரம்ம முகூர்த்தம் இல்லையா? நான் கரெக்டாக 4:30க்கு எந்திப்பேன், குளிச்சுட்டு வாசல் திறந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடுவேன். இந்த விஷயத்த நான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணேன். இத்தனைக்கு நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் கிடையாது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தேன். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு ஒரு 5 o'clock முன்னாடியே வந்து வாசல்லாம் திறந்து வச்சுட்டு வெளியே வந்து ஒரு 3 அடி தான் எனக்கு பால்கனியே இருக்கும். ஆனால் அதை வந்து என்ன பண்ணுவேன்னா நான் தொடச்சிருவேன், தூக்க கூட முடியாது, அந்தளவுக்கு வசதி இருக்காது. ஸோ தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், உள்ளே வந்து விளக்கேற்றிட்டு எனக்கு என்ன வேணும், அதாவது என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு நல்ல சேலரி கிடைக்கணும், எனக்கு ஒரு சொந்தமாக ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், நிறைய கடன் இருக்குது, அந்த கடனெல்லாம் அடையணும், அந்த மாதிரி விஷயங்களை நான் தொடர்ச்சியாக என்ன பண்ணேன்னா அந்த மார்னிங் டைமில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெகுலராக நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். நான் நைட்டு 11 மணிக்கு தூங்கினாலும் சரி, சில நாள் 2 மணிக்கு தான் தூங்குவேன். நான் என்னோடய பாப்பா வந்து அப்போ 1 வயசு தான், மூத்த பொண்ணுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவள் தூங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தூங்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி சரியான தூக்கம் இல்லாட்டி கூட அந்த ஒரு விஷயத்தை நான் தவற விடவே இல்லை. ஏன்னா ஒரு வைராகியமாக அந்த விஷயத்த பண்ணேன். ஏன்னா இது பண்ணுனா நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும், அப்படின்னா நம்ம ஏன் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு ஏன் தூக்கம் வந்து இம்பார்ட்டன்ஸு அப்படின்னு சொல்லி நான் தூக்கத்தை தவிர்த்துட்டு அதை ரொட்டீனாக நான் பண்ணேன். என்னோடய லைஃப்பில் அவ்வளோ சேஞ்சஸ். இந்த 1 மாதத்துலேயே வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து நல்ல வேலை கிடச்சிது. உங்கள்கிட்ட உண்மையாக சொல்கிறதுக்கு என்ன, அவர் வந்து 18,000 சம்பளம் வாங்கினாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். எனக்கு மேரேஜ் ஆகி வந்து 6 வருஷம் ஆகிடுச்சு. நான் அந்த 48 டேஸ்லேயே என் ஹஸ்பண்டுக்கு 44,000 நியர்பை 45ன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சேலரியில் சம்பளமே கிடச்சிருச்சு. நான் கேட்ட சேலரியில், நான் கேட்ட ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் வேலை முதல் கொண்டு எனக்கு உடனே கிடச்சிச்சு. இது ஒரு மிராக்கிளாக தான் இருக்கும். இது வந்து எனக்கு மட்டும்தான் நடந்திருக்குன்னா கிடையாது, நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஆன வேலை வந்து எனக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு.
அப்போ தான் வந்து நான் நினச்சேன், சரி ஓகே, அப்போது நம்ம காலையில் எழுந்திரிச்சு பண்ணுற இதுக்கே இவ்வளோ வேல்யூ இருக்குன்னா அப்போ என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் ரெண்டாவதாக நான் பண்ண முக்கியமான விஷயம் வந்து வீடை எப்பயுமே நீட்டாக வச்சுக்கிறது. சுத்தமானா அதுக்காக டெய்லி தொடச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக நைட்டு வந்து எச்சல் பாத்திரம் எதுவுமே வந்து இல்லாமல் இதெல்லாம் வந்து நம்மளோட இந்த பணத்தை வந்து தட்டி விடுமோ, அதாவது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் வீட்டில் சில விஷயம்லாம் நம்ம சரியாக பண்ணலன்னா கையில் காசு தங்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே நான் கரெக்டாக பண்ண ஆரம்பித்தேன். அதாவது கரெக்டாக டெய்லி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு தான் நான் தூங்குவேன். கிச்சனை நீட்டாக வச்சுருப்பேன். அதே மாதிரி கிச்சனு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் டோர் இருக்குல்ல, அந்த டோர் வந்து ரொம்ப நீட்டாக எப்பயுமே வச்சுருப்பேன். இந்த 2 விஷயத்தை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து வந்து பாத்ரூமை ரொம்ப ரொம்ப நீட்டாக டெய்லி கழுவி விடணும். நம்ம வீட்டை டெய்லி துடைக்கிறோமோ இல்லையோ, வீட்டை வந்து வாரத்துக்கு 2 தடவை துடைச்சா போதும். ஆனால் டாய்லெட்டை வந்து டெய்லி நான் என்ன பண்ணுவேன், நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ எந்த விதமான ஸ்மெல்லோ எதுவுமே இல்லாமல், ஸோ நல்லா அதுக்குன்னு ஒரு ஸ்மெல்லிங் பவர் ஸ்ப்ரே இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஸோ நல்லா வச்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணதுலேருந்தே எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, பணம் வந்து கையில் தங்க ஆரம்பிச்சிருச்சு. பணத்தோட விரயம் வந்து எனக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்னோட கடனும் வந்து அடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான், இது பெரிய விஷயம் கிடையாது. முக்கியமாக நீங்கள் பாருங்களேன், நீங்கள் அதிகமாக கடனில் இருக்கும்போதோ இல்லை அதிகமாக வேறு எதுவும் பண கஷ்டத்தில் இருக்கும்போதோ நம்ம வந்து காலையில் எந்திரிக்கவே முடியாது. நம்மளால் ரொம்ப தூக்கம் வரும், உடம்பு ரொம்ப டல்லாக இருக்கும், நிறைய டயர்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு 50 கிலோவில் இருக்கிறவங்க 100 கிலோ இருக்கிற மாதிரி நமக்கு வந்து அப்படியே ஏதோ ஒன்று நம்ம மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அது நிறையா பேர்த்துக்கு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமே என்னென்னா, அப்படி கஷ்டம் வரும்போது தான் நம்ம ரொம்ப சாமி கும்பிடணும். புரியுதுங்களா? நிறைய பேர் வந்து கஷ்டம் வரும்போது நம்ம சாமி கும்பிட மாட்டோம். ஆனால் கஷ்டம் வந்து அதிகமாக வருதுன்னா ரொம்ப ரொம்ப கும்பிடணும். நார்மலான டேஸில் எப்பயும் போல கும்பிட்டுட்டே இருக்கணும். ஸோ எப்பயுமே நீங்கள் எந்த ரிலீஜனாக இருக்கீங்களோ அது பிரச்சனை இல்லை. ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், நீங்கள் எந்த ரிலீஜனாக இருக்கீங்களோ உங்களோட விஷயத்த நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆகிடும், ப்ராப்ளம் இல்லை. இதில் நிறைய பேர் சொல்வீங்க, இப்போ நான் சாமியே கும்பிட மாட்டேன், அப்போ நான் எப்படி காலையில் போய் விளக்கு ஏற்றுறது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளக்கு நீங்கள் எங்கேனாலும் ஏற்றலாம். விளக்கு வந்து சாமிக்கு முன்னாடி தான் விளக்கு பொருத்தணும்னு கிடையாதுல்ல. விளக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு நடுவுலையோ இல்லை வீட்டில் சைட்லேயோ ஏதாவது ஒரு மூலையில் கூட வச்சு ஏற்றலாம். ஸோ உங்களுக்கு எங்கே வச்சு ஏற்றணுமோ அங்கே வச்சு ஏற்றிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி முக்கியமாக நிறைய பேர் இதில் கேட்குற விஷயம்னா, நான்வெஜ் சாப்பிட்டுட்டு விளக்கேற்றலாமா காலைன்னு கேட்குறீங்க. காலங்காத்தில் நம்ம எதுவும் சாப்பிட போகிறது இல்லை. அதே மாதிரி குளிச்சுட்டு தான் நம்ம விளக்கும் ஏற்ற போகிறோம். ஸோ அதனால் நமக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த 3 விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று, காலைல சீக்கிரம் இருந்துச்சு விளக்கு போடுறது, அது மஸ்ட்டு, அது கம்பல்சரி. அதனால தான் நிறைய வீடியோஸில் நான் அந்த விஷயத்தை அழுத்தி நான் சொல்லுவேன். 2வது முக்கியமான விஷயம், கிச்சனையும் நம்மளோட வாசக்கதவையும் ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும். நைட்டு வந்து குப்பையோ அதே மாதிரி நைட்டு வந்து சிங்கில் வந்து தேவையில்லாத விஷயமும் போட்டுட்டு அப்படியே நம்ம கிடக்க விட்டுறக்கூடாது. 3வது முக்கியமான விஷயம் வந்து நம்மளோட பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்ரூம் வந்து எப்பவுமே க்ளீனாக இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து பணம் வந்து விரயமாகாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மெயினாக பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். அதை தாண்டி இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், அதை தாண்டி எனக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ எப்போவுமே இருந்துக்கிட்டு நினைக்கிறவங்க, ஸோ வீட்டோட வாஸ்து வந்து ஒரு தடவை பாருங்கள். அவ்வளோதான். எனக்கு இதில் எனக்கு பர்சனலாக நம்பிக்கை இருக்கிறதுனால நான் ஷேர் பண்ணுறேன். நம்பிக்கை இல்லைங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடந்துடும். அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காகலாம் பண்ணாதீங்க. நிஜமாகவே 100% நம்பி நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுங்கள். அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மார்னிங் டைமில் எழுந்திரிச்சு கேட்குறது எதுவாக இருந்தாலும் நடக்கும். முக்கியமாக நம்ம ஃபினான்ஷியல் விஷயத்துக்காகவும் கேட்கலாம், இல்லை நம்மளோட ஹெல்த்துக்காகவும் கேட்கலாம், இல்லை நான் வீடு கட்டணும், கார் வாங்கணும், இல்லை பசங்களோட படிப்பு, எதுவாக இருந்தாலும் அந்த டைம் வந்து நம்ம வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதை விட ஒரு பெஸ்ட்டு ரெமெடி நம்ம லைஃபுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம காலையில் எந்திரிச்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ சீக்கிரமே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோன்னா 6 மணிக்கு அப்புறம் சமையலையும் முடிச்சுட்டு பசங்க 9 மணிக்கு ஸ்கூல் போயிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் 10 மணிக்கு தூங்கிடலாம். நான்லாம் அப்படி தான் பண்ணுறேன். 10 மணி 10:30க்கெலாம் தூங்கிடுவேன். ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரமாவது தூங்குவேன். நல்லா தூங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வீடியோ எடுக்கணுமா யூடியூப்க்கு, அதே மாதிரி சோப் மேக்கிங் பண்ணும்போது மோல்டுலேருந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதை பேக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் எனக்கு போகும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட டைமை மட்டும்
மட்டும் மாற்றிக்கிட்டிங்கனாலே லைஃப்பில் நிறைய விஷயம் கரெக்டாக நடக்கும். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாமல் ஆமாம் இதை ட்ரை பண்ணால் நடந்துருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு நஷ்டம் இல்லை. சரியா? ஸோ மறக்காமல் நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதே மாதிரி நாளைக்கு வந்து நம்ம 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு வந்துட்டாங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக எத்தனை பேருக்கு கிஃப்ட்டு கொடுக்கலாம், என்ன பண்ணலான்ற ஒரு யோசனை இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு எத்தனை பேருக்கு நம்ம கிஃப்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம், கிவ்அவே கொடுக்கலாம், அதே மாதிரி என்ன கிஃப்ட் கொடுக்கலான்றது நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.